வாங்கிட்டேன். வீடு வேற ஆளுக்கு வாடகைக்கு விட்டேன். அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அம்மா அவசரப்பட்டு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வீட்டை கொடுத்துறாதம்மா. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். வர்றவங்க பெரிய இடம், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி. பாட்டி வந்தாச்சு. சில பேர் மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள அசிங்கப்படுத்த அனுப்ப எனக்கு தெரியாது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்து பால் காய்ச்சிட்டோம். திக்கா ஒரு டம்ளர் பால் கொடுக்குறேன். வெறும் வயிற்றுல போகாம ஒரு வாய் பால் குடிச்சிட்டு போங்க. வாங்க வாங்க. தோ அதான் உங்க போஷன். சாவி கொடுங்க. நல்ல நேரம் பாத்துட்டீங்களா? நல்ல நேரம் எங்கள் வீட்டு பிள்ளை உலக சுற்ற வாலிபன் எல்லா படமும் பார்த்தாச்சு. நீ சாவி கொடுமா. இந்தாங்க. மாமா கிட்ட கொடுங்க. இவர்தான் மாமாவா? இந்தாங்க. பங்காளி கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க. மச்சான் கிட்ட கொடுத்துருமா. மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருமா. மாப்பிள்ளையா? எங்க? ஏமா யூக்கலிப்டஸ் மரம் மாதிரி இவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கானே, இவனை பார்த்தா மாப்பிள்ளையா தெரியலையா? இவன் தான் எங்க மாப்பிள்ளை. இவர் உங்க மாப்பிள்ளையா? என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வா, கொஞ்சம் லேட்டா வேணா சொல்றோம். இது பாருங்க, நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னதனால தான் வீடு வாடகைக்கு விட்டேன். ஜாயிண்ட் ஃபேமிலினா எப்படி? ரிட்டையர் ஆன அப்பா, அழுதுன்ற அம்மா, கல்யாணம் ஆகாத அக்கா, உடைக்கிற அண்ணன், ஊதாரி தம்பி, எல்லாரும் அனுசரிச்சு போற அண்ணி, இப்படி எல்லாம் இருக்குதுன்னா விசு படமா? லேட்டஸ்ட் ட்ரெண்டுமா? இப்படிதான் இருப்போம். எனக்கு வீடு தர இஷ்டம் இல்ல. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ, ஹவுஸ் ஓனரோ டெனன்ட்டோ யாரா இருந்தாலும் காலி பண்றதுக்கு முன்னாடி 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்லயே இருக்கே. ஹலோ, எங்களுக்கு வந்தவங்கள வீட்டுல தங்க வச்சுதான் பழக்கம், வெரைட்டி பழக்கம் இல்ல. ரொம்ப கோவமா இருக்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. சூடா பால் காய்ச்சி திக்கா ஒரு டம்ளர் தரேன். வயிற்றுச்சலோட வீட்டுக்கு போகாம ஒரு வாய் பால் குடிச்சிட்டு போயிடு. என்னது மாமாவா? ஆமா, என் மாமனோட பங்காளியோட மச்சானோட மாப்பிள்ள. எனக்கு என்ன வேணும்? மாமா தானே. கம்முன்னு இருந்த காலனில கும்முன்னு ஒரு பொண்ணு வந்து இறங்கி இருக்கு. இனி என்ன நடக்க போதோ? இங்க வாடா. ஏன்டா மாயாவை இங்க கூட்டிட்டு வந்த? டேய், நீ திடீர்னு போன் பண்ணி ஃபேமிலி ரெடி பண்ணு சொல்லிட்ட. என் பொண்டாட்டி என் மாமியாரை பார்த்துக்க நேரம் சரியா இருக்கு. உடனே ரெடி பண்ணதுன்னா ஓடாத பட டிக்கெட்டா? குடும்பம்டா. அவசரத்து மாயாவை தவிர வேற யாரும் கிடைக்கல. நல்ல முத்து பண்ண காரியத்தை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. ஏற்கனவே மக்கள் மத்தியில் அரசியல்வாதிக்கு நல்ல பேரு, இதுல இவன் வேற. கற்குவேல், மறுபடியும் அவனுக்கே மந்திரி பதவி கொடுங்கன்னு கேட்டுறாதீங்க. நான் அவனுக்காக கேட்டு வரல. அடுத்த மினிஸ்டர் யாருன்னு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமே சொல்றேன். Girl, I'm alive, I can see it in your heart. Boom, boom, shak, boom, boom, shak, boom, boom, shak, boom, 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 shak, boom, boom, shak. இப்படி குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா இழுத்து மூச்சு விட்டு. லைஃப்ல பொண்ணுங்க கிட்ட குனியறதே நம்ம பொழப்பா போச்சு இல்ல? நீங்க செய்யுங்க. டீச்சர் டீச்சர், எனக்கு ஒரு டவுட். என்ன? இந்த மூச்சு இழுத்து விட்டீங்களா அந்த எக்ஸசைஸ் மட்டும் எனக்கு புரியவே இல்ல. டேய், பெரும் மூச்சு விட்டு நீ பார்த்ததே இல்லையா? யோகால டவுட் இருக்க கூடாது, கிளியர் பண்ணிக்கணும். நல்லா பாருங்க. டேய், பாத்ரா ஹெட்லைட் எகிரிட போகுது. ஓகே பாய்ஸ், இப்போ அடுத்தது ஃப்ளோர் எக்ஸசைஸ் கத்து கொடுக்க போறேன். இப்படி முட்டி கால் போடுங்க, 2 கை இப்படி வச்சுக்கோங்க. வலது கால் ஸ்ட்ரெயிட், இடது கை ஸ்ட்ரெயிட் and hold for 30 seconds. பண்றதுக்கு வந்திருக்கோம். பண்றா தம்பி, நான் காலை சரியா தூக்கி இருக்கான பாரு. அப்படியே போய் கார் டயர் இருந்தா உச்சா பெஞ்சிட்டு வந்துரு. கார்பரேஷன் நாய் மாதிரியே இருக்கு. பாய்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யோகால கான்சென்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். டீச்சர் டீச்சர், இவன் கை நடுங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இந்த கை, இந்த கை. ஒரே கையில பிரஷர் கொடுக்குறீங்க. அப்படியே காலு கொஞ்சம். காலை ஒரு தடவை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. டீச்சர், எனக்கு அதே மாதிரி. இப்ப அதே மாதிரி பண்ணா உனக்கு 6 பேக் வந்துருமா? எல்லாத்துக்கும் அலையாதரா, ஹைட்ரஸில் வந்துற போது. டேய், என்னடா நடக்குதுங்க? இவங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது எப்படியா சொல்லி தருது? ஏன் இதுல தப்பு? யோகா சொல்லி கொடுக்கறது தப்பு இல்ல, ஆனா இப்படி சொல்லி கொடுக்கறது தான் தப்பு. ஏங்க, அவங்க பொறாமல பேசுறாங்க. நீங்க வாங்க கண்டினியூ பண்ணலாம். பொறாமையா? இவங்க என்ன ராக்கெட்ல பறக்க சொல்லி கொடுக்கறாங்க? ஆஃப்டர் ஆல் யோகா தானே. ஆஃப்டர் ஆல் யோகாவா? உனக்கு யோகா பத்தி என்ன தெரியும்? இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே கத்துக்கிட்டேன். ஹலோ, யோகா கத்துக்கிட்டவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இங்க அங்கங்க அன்சைஸா தான் இருக்கு. என் பொண்ணு என்ன பில்டிங்கா ஸ்ட்ரக்சர் இருக்குற? டேய், உன் பொண்ணோட சைஸ பத்தி பேசுறான், அது கோவப்படாம சிரிச்சிட்டு இத இருக்க. மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் கோவப்படுறது இல்லப்பா. பெருசா என்ன பண்ணாதான் கோவப்படுவியா? யோகா இஸ் நாட் a joke. முறையா கத்துக்கிட்டதான் கரெக்டா பண்ண முடியும். இங்க இவ்வளவு பேசுறியே, நான் பண்றத பண்ணி காட்டு. சரி பண்ணு. தள்ளு. Girl, I'm alive, I can see it in your heart. இத பண்ணு. இவ்வளவுதானே? என்னாச்சு? இடுப்பு சொல்லிக்கிடுச்சு.
என்னது சுளுக்கா அம்மாடி? டேய் நில்றா. இப்ப போய் நீ என்ன பண்ண போற? மச்சா சுளுகுறதுல எக்ஸ்பர்ட். கபால சுளுகுல இருந்து கணுகால் சுளுகு வரைக்கும் 2 செகண்ட்ல எடுத்துருவான். இடுப்பு திருப்பு. இடுப்புல கை வச்சா கைய முடிச்சிடுவேன். ஏமா சுளுக கை வச்சு எடுக்காம பின்ன கரண்டி வச்சு எடுப்பாங்க? எடுக்கலாம். கை வைக்காம சுளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் இருக்கு. கைய வைக்காம எப்படி? ஒரு அப்ப மாதிரி யோசிடா. இந்தா. இது வச்சு என்ன பண்றது? அந்த கல்லால இந்த பலகை சென்டர்ல அடி. பலகை மேல கல் அடிச்சா சுளுக்கு எப்படி போகும்? சுளுக்கு போதோ இல்லையோ முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போடா. சொல்றல அடி. சுளுக்கு போனோம்னா அடி. எங்க குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். இஷ்டத்துக்கு பழ முடிய மாட்டேன். அவன்டா மச்சான் நாய் துரத்துது. டேய் எத்தனை பசங்க நாயை அலைய விடுறாளுங்க. ஒரு நாள் நாயை அலைய விட்டு விடுறா. தாவணி விலகும் பார். 500 ரூபாய் பந்தயம். இந்த ரவுண்ட் ஓடும்போது இடுப்பு தெரியும். 1000 ரூபாய் பந்தயம். 1500 ரூபாய் பந்தயம். என்னன்னே தெரியாம மேல் பந்தயம் கட்டுறான் பத்தியா? கைப்படாம சுளுக்கு எடுக்கணும்னா இப்படிதான் ஏதாவது பண்ணணும். தம்பி கைப்படாமே சுளுக்கு எடுத்துட்டியே. உன் கை மட்டும் பட்டிருந்தா உன் பொண்ணு வாந்தி எடுத்திருப்பா. வாயை திறக்காத. எனக்கு வாந்தி வராம இருக்கு. வரலன்னு சொன்னேன். வெளியே தலை காட்டவே முடியலங்க. திருமண பக்கம்லாம் சேனல் பேப்பர் எல்லாத்துலயும் இதே விஷயத்தை போட்டு கிழிச்சு எடுக்கிறானுங்க. அந்த மாதிரி ஏன் நடந்துகிட்டேன்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லங்க. நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. ஹலோ யாரு? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சிஎம் சார், சிஎம். ஹலோ வணக்கம் கற்கவேலு. யாரு? ஓ சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் நினைச்சிட்டியா? சின்ன கட்டி எம்ஜிஆர். உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான்ப்பா ஃபோன் பண்ணேன். உன்னை தேடி வந்த இடத்துல ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சேன். ஆளை பார்த்துட்டேன்ப்பா. அதுக்காக உனக்கு டிஸ்கவுண்ட் 2650 ரூபா. ஹாப்பி தானே? நான் கொடுத்த 3 நாள்ல 1 நாள் தீந்துருச்சு. 2 நாள்ல என் பணத்தை கொடுத்துரு. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. அடாடாடாடா, மரியாதை என்றது உங்ககிட்ட தான் கத்துக்கணும். அலோக்கு அப்புறம் சிஎம் கிட்ட ஒரு வார்த்தையே பேசலையே நீங்க. தேங்க்ஸ். சிஎம் என்ன சொல்றாரு? சிஎம் இல்ல, சில்ற பையன். என்ன பழி வாங்குறதா நினைச்சு உன்னை தூக்கிட்டான். உனக்கு போஸ்டிங் போனதுக்கும் இவன் தான் காரணம். யாருங்க அவன்? ஆளை காட்டுங்க, அடிச்சே தூக்கிடுறேன். இது யாரா ஒத்தது? ஏய் குடு. பெருசா அழகா ரசிக்கிறாங்க நினைப்பு. நல்ல வேலை இது மெட்ராஸ் இருக்கவே உயிர் தப்பிச்சோம். இதுவே எங்க ஊரா இருந்தா விழுந்த வேகத்திலே மூழ்கி இருப்போம். இங்க முட்டி அளவுக்கு தான் தண்ணியே இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாம். ஹலோ, மேல யாரும் இல்லையா? கீழேயும் யாரும் இல்ல, நானும் நீ மட்டும்தான். வந்ததுல இருந்து தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் சான்ஸ் கிடைச்சது. ஏய் சொல்ல வரேன். என்னது நீங்க எப்படி உள்ள? வெளிய வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. உள்ள எப்படி வந்தோன்னு அப்புறம் சொல்றேன். சரி கயிறு பிடிச்சுக்கோ, இழுக்கிறேன். வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்தா
ஹெல்ப் பண்றியா? என்ன? இந்த மாதிரி சான்ஸ் சத்தியமா கிடைக்காது. ஆள் தனியா மாட்டிருக்கான். கப்பன இருக்கு சர்ச்சிட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம். டேய் என்னடா ஆச்சு? மிஸ் ஆயி கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்படா மிஸ் ஆகி விடும்போது 2 பொண்ணுங்களோட விழுற? என்ன தம்பி கிணத்து கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கா? உன் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு இருக்கிற. யோ உன் பொண்ணு கிணத்துல விழுந்துட்டாயா? ஐயோ அம்மாடி இந்த வேட்டியை பிடிச்சிக்கிட்டு மேல வாமா. டேய் கிர்னி போலாம். கீழே எதுவுமே போடாம படாத வேட்டி அவுத்துட்டா. அது முதல்ல மறையா? எனக்கு மானத்தை விட உயிர் தான் முக்கியம். இத பார்த்தா எங்க உயிர் போயிடும். முதல்ல மறடாத. ஆர்வ கோளாறு. மச்சான் கயிறை விடுறா. ஏன் நீ நூல் விடுறது பார்த்தா தான் நான் கயிறு வேற ஒண்ணுமா? இந்தா புடிச்சுக்கோ. இந்தா பாத்து போ. ரெடி தூக்குடா. ஏய் நான் பாவாடை போட்டிருக்கேன். ஒரு ஆம்பளை கேள்விக்கு வச்சு நான் எப்படி மேல போறது? நீ ஃபர்ஸ்ட் போ. எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் போக மாட்டேன், நீ போ. ஏய் இந்த கணத்துக்கு நான் தான் ஓனர். நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். கைத்த போட்டு 1/4 மணி நேரம் ஆகுது. என்னடா பண்ற? 2 பேருமே முதல்ல மேல போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கடா. தம்பி ரொம்ப நேரமா தண்ணியில இருக்கீங்க. சூடா டீ போட்டு பிளாஸ்க்ல கொடுத்து அனுப்பிட்டா. கூடவே மிளகா பஜ்ஜும் போண்டாவும் கொடுத்து அனுப்பு. அவனா போர்ட் மீட்டிங்ல அறியறான். டேய் கெட்டு போன முட்டைகோசு கொஞ்சம் சும்மா இரு. மச்சான் 1 2 3 னு 3 என்ற 3 ன்னு சொன்னதோ நீ இழுத்துரு. நான் அதுக்குள்ள இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். ஓகே. டேய் முட்டைகோசு கண்டிப்பா. மச்சான் புறா. நான் புடிங்க. டைட் இருங்க. ஏன் என்னாச்சு? தண்ணி வரும்போது கட்டிங்கோட 1/4 பாட்டில் விழுந்துருச்சு. அதை எடுத்துட்டு வர சொல்றேன். யோ அவனா தூர் வாரா போயிருக்கான். 1/4 பாட்டில் எடுத்துனோம், வாட்டர் பாட்டில் எடுத்துனோம். இடியா டேய் என்னடா நடக்குதுங்க? இன்னும் இந்த கேள்வி கேட்க வரலையேன்னு பார்த்தா வந்துட்டான். டேய் நீயே பா தெரிஞ்சுடா. கிணத்துல விழுந்து செத்தவனை பார்த்திருக்கேன், வாழ்ந்தவனை இப்பதான்டா பாக்குறேன். For all you Carnatic lovers. My dear lover, நீ சூப்பர் டக்கரு, நீ ஓசிலிக்கரு, ஏன் ஹார்ட் ஜம்புது. Hey come and see me, tell I love you. Come and see me, tell I love you. இல்லனா I will die, இல்லனா I will die. உனக்கும் எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு கெமிஸ்ட்ரி. நீயும் நானும் போட்டு பாப்போம் ஷாபுத்ரி. ஹே கமான் பாப்பு பனானா ட்ரீ தோப்பு ஒன்னழகு மேனி செரி ஃப்ளவர் ஷேப்பு துடிப்பு. நீ ஓசிலிக்கரு, ஏன் ஹார்ட் ஜம்புது.
கொஞ்சம் அங்க ஆஃப் ஆஃப் கேத்தரினா கைஃப் போல ஒரு வைஃப் லைஃப் மஞ்சமாக ஊரில் வந்த கஜராஜா ராஜா சப்த ஸ்டைல குத்தா ஒரு ரோஜா ராஜா ரோஜா பாட்டில் நெக்ஸ்ட் வந்து கூஜா ஆஹா ஆஹா ராஜா ரோஜா பாட்டில் நெக்ஸ்ட் வந்து கூஜா தன லவ் கிச்சு மஞ்சமாக ஊரில் வந்த கஜராஜா ராஜா சப்த ஸ்டைல குத்தா ஒரு ரோஜா மை டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு நீ ஓசிலிக்கரு ஏ ஹார்ட் ஜம்புது ஹே கம் அண்ட் சீ மீ டெல் ஐ லவ் யூ கம் அண்ட் சீ மீ டெல்